அன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டல. நீ அதுல இருந்து தானே என் மேல கான்ல இருக்க. நீ பேசின பேச்சு அப்படி, அதான் போட்ட. அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன், அதுக்கு சாரி. புட்டியை ஏமாத்தினால அதுக்கு ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட சாரி கேளு. ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரல. ஸ்கூல்ல நீ பண்ணதுக்கு ஒன்னும் நான் உன்னை பழி வாங்கலாம். போயிட்டு எப்படி ஒளருது பாரு. இவன் மண்டை மேலே போட்டல, அதான் மூளை குழம்பிடுச்சு. நான் ஒன்னும் சாத்தானா இல்ல. போதும் மூடு. இந்த தத்தி உன் கூட்டாளி தானே. இந்த பண்ணாட அந்த பொண்ணோட சண்டை போடும் போது பாக்க அப்படிதான் இருந்தோம். நீங்க 2 பேருமே சாத்தானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டிய பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற. அப்படி போடுடி தங்க கட்டி. அழகு தேவதை பொய் சொல்ல மாட்டான். தான் அரக்கின மோம ஒத்துக்க மாட்டான். இவ உங்களை பியூட்டின்னு கூப்பிட்டதால உங்க பேத்தியவே நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு தெரியும்டி, நீ இவங்க 2 பேரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. ஐயோ எழுமை, உண்மையிலே நான் ஷார்ட்டானா இருந்தா முதல்ல உன்னை தாண்டி கொள்ளுவேன். எப்பவும் நான் உன் தலையை 2ஆ பொழந்திருப்பேன்டி. அடிக்கிற அடியில நீ அப்படியே அங்கேயும் மண்ணுக்கு போயிடுவேன். உனக்குலாம் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது. முடிஞ்சா என்ன தொட்டு பாரு. என் அழக வச்சு உன்னை அழிக்க போறேன். நீ மட்டும் திரும்ப வந்த தலையை திருப்பி விட்டுருவேன். நீ எதுக்கு கவலைப்படாதாயிரா. என் அழகுல பொறாமப்பட்டு இவ பாயறா. உன்னை காப்பாத்து இந்த பியூட்டி ஆண்டி இருக்க. என்னோட பாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லன்னா இன்னும் உன் பல்ல தட்டி இருப்பேன். எத டக்கா கோரா செல்லும். ஆனா ஏன் நீ என்னதான் சொத்துக்கு செத்த சாத்தானா இருந்தாலும் என்னோட உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. அது என்னன்னா ஐரா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? டக்கா கோரா செல்லும், நீ எதுக்கும் கவலைப்படாத. இவகிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். டேய், என்னடா இதெல்லாம்? என்ன ஃபீலிங் இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இந்த மாதிரி அழகான தேவதைக்கும் அடிமையா இருக்க சாத்தானுக்கும் காதலாம். இது தப்பாச்சே. 2 கிளவியும் டாக் டீம் போட்டு என் கற்ப சூறையாட பாக்குது. இப்ப நீ வெறிச்சு படுக்கல, உன்னை உரிச்சு எடுத்துருவேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சொருகிறணும். கட்டைய வச்சு கொட்டைய பந்தாட போடு. பாக்குறாங்க. இத தைரியமா நாளாச்சு. போடு, போட்டு பாரு. முதல்ல உன்னை போட்டா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறக்க விடுறேன் பாரு. Strike, batter out. வந்த வேகத்துக்கு பந்து சொந்தல சுருவிக்குச்சாடா புட்டி. நொறுக்கிட்டாங்களே. என்னோட ஒரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. அப்படி அப்படி போடு. போடு. அது உன்னோடதுங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லைன்னா பஞ்சர் ஆக்கிருப்பேன். எத்தனை சுண்டைக்காய சூறையாடி இருப்பேன். அசிங்கம் பிடிச்சவங்களா? இப்போதைக்கு ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு. உன்னோட இன்னொரு சுண்டக்கா எங்க போச்சுன்னே தெரியலையே. அதுவும் சரிதான். முதல்ல ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போய் ஒரு போனை வாங்கணும். ரைட்ரா, நான் உன்னை லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன். என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஆயாசே. அது என்னன்னா லஞ்ச் டைம்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? சரி விடு, எனக்கு பசிக்குதே. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாம். ஆனா புட்டி எங்க? அவனுக்கு ஏதோ வேலை இருக்காமா. அவன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தோணுது. ஒருவேளை யாராவது அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்களோ? அது தெரியலையே. இந்த புட்டிலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் தான். பட் எனக்கு என்னமோ அவன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சரி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கே. பேசாம அவன் கிளாஸுக்கே போய் கண்காணிக்கவா? வேண்டாம், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். 14, 15, 16, 17. கட்டு மஸ்தாவது கஷ்டம்தான். என்னோட இன்னொரு சுண்டக்கா கிடைக்கிறதுக்குள்ள கண்டிப்பா இன்னொரு சாத்தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணும். அந்த பேய் கூட சண்டை செய்ய நான் தயாரா இருக்கணும். புஷ் அப், லாட்டு, புல் அப், மறக்காம ஸ்குவாட், எல்லாத்துலயும் ஒரு செஞ்சுரி போடு. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நல்ல கட்டு மஸ்தாகணும். ஏதாவது ஆபத்து வந்தா இந்த தடவை மிஸ் ஆயாசேவன் நான் தான் காப்பாத்துவேன். டக்கா கோரா செல்லும். மிஸ் ஷிராட்டோரி, நீங்களா? நீ அரக்கனாவே இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு தேவதைய உன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. என்னோட ஃபீலிங்ஸ அடக்கி வைக்க முடியல. டக்கா கோரா செல்லும், அசமா அப்படியே இல்ல. நீ என்ன பண்ற? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன அட பைத்தியம், இது முதல்ல காதல இல்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? மனசை விட்டு காதலை வெளிப்படுத்துறப்போ உங்களுக்கு கிஸ் கொடுக்கணும் இல்ல? அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல 6 அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். அப்படி பண்ணாதான் எதிர்க்க இருக்க ஆனவனோட காதல ஒத்துப்பான்னு போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிருக்கேன். அப்படியா? என் அப்போட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. அவருடைய டிவிடியை நீ ஏன்டி பார்த்த?
இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் உன்னை கொத்திட்டு போக வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி கலீஜ் பிஹேவியர்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? என் கையிலதான். அட கன்றாவியே, உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி முட்டா பொண்ணுங்க கூட கிஸ் எல்லாம் அடிக்க கூடாது. அதனாலதான் காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லயே அழகான பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம காதல் எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வாய்ப்பை நீயே கெடுத்துக்கிற. ஆனா நான் உன்னை அந்த ஆங்கிள் பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண ட்ரை பண்றானே. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விடு. செல்லம் சீக்கிரம் கூட. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பதம் பார்த்துட்டு இருக்கியாடா பண்ணாட. கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து தான் கேளுங்களேன். பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? ஏன் ஜூஸ் எங்கடி? இதோட எல்லாம் முடிஞ்சதுடி. என்ன ஜூஸ் முடிஞ்சிருச்சா? ஒண்ணு கூடவா இல்ல? நானே மனசொடைஞ்சு போயிருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. ஆமா, ஒரு மேண்டி ஷ்ரிம்ப் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கும். இதுங்க மொத்தம் 150 கிலோகிராம் இருக்கும். Scientist அங்க காத்துலயும் உன் கஷ்டம் புரியுது. உனக்கு வர கோவத்துக்கு யாரையாவது அடிச்சு நவுத்தலான்னு தோணுதுல்ல? இப்ப பூச்சிங்களோட எல்லாம் பேசுறாளே. அவளுக்கு மூலம் மங்கி போயிடுச்சு போல. இவளுக்கு மண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். மிஸ் அயாசை என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன திரும்பவும் நம்பணும்னா நான் பலசாலி ஆகணும். நான் எப்படியாவது பலசாலி ஆனா மட்டும்தான் மிஸ் அயாசேவை என்னால காப்பாத்த முடியும். என்ன இது? இங்க யாராவது இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். லக்க குறச்சலாம். ஆமா, மத்தவங்க எல்லாம். ஹே, கொஞ்சம் இரு. மிஸ் அயாசே எங்க? மிஸ் அயாசே இந்த இடத்துல இல்லையே. அடச்சே, நான் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டேன். இது ரொம்ப தப்பாச்சே. வாட்டர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கே. என்ன அது? என்ன நோக்கி இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இது பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கு. அது என்ன சத்தம்? அந்த சத்தம் கேட்கும்போது வெடி விபத்து மாதிரி தெரியுது. அடே, இங்க என்னதாண்டா நடக்குது? ஒருவேளை அந்த மோமோ அயாசை நம்மள மாட்டி விட பாக்குறாளோ? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீ கண்டதை யோசிக்காம இரு. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. என்ன ஏலியனா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏலியன்ஸ் ஒண்ணு உண்மையா இருக்கா? சந்தேகமே வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா அதுங்க பேய்களை விட ரொம்ப மோசமானது. உண்மையை சொல்லணும்னா போன தடவை மனுஷங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் திருடிட்டு போறதுக்கு வந்துச்சு. பொண்ணுங்களெல்லாம் என்னால காப்பாத்த முடியாது. ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. இவனை ஒரு கை நான் பாக்குறேன். அடியே ஐரா, சொன்னது கேட்கலையா? ஓரமா போ. என்னது? அடியே ஐராவா? நம்ம இன்னும் கேஸ் கூட அடிக்கல, அதுக்குள்ள மாடு போட சொல்ற? நாங்க திரும்பவும் வந்துட்டோம். இந்த தடவை அதை எடுக்காம போக மாட்டோம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ கட்டிங்க ஆரம்பிக்கலாமா? செர்போனியன்ஸ் திரும்ப வந்துட்டாங்களா? இங்க இருந்து ஓடின இந்த செர்போனியன்ஸ் பொண்ணுங்களை பார்த்தா பாஞ்சிரும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க மட்டுமே வாய்ட் ஸ்பேஸ் உள்ள வர மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா இவ எப்படி உள்ள வந்தா? நாங்க இங்க திரும்ப வந்ததுக்கு காரணம் உங்களோட பனானா ஒரு பார்த்து எடுக்கிறதுக்கு தான். நீங்களா கொடுக்கலன்னா நாங்களா எடுக்க வேண்டியது. மறுபடியும் முதல்ல வர ஏலியன்ஸும் பேய்களையும் வெள்ளரி பிஞ்சியை டார்கெட் பண்ணா எப்படி? ஏன்னா அதோட சேவை எங்களுக்கு தேவை. எங்க கிட்ட இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜியை விட உன்னோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு.
அந்த சக்தி எங்க கிட்ட இருந்தா சிறப்பா இருக்கும். அதனால நாங்க உன்னை கடத்திட்டு போக போறோம். அது சக்தி இல்லடா, எனக்கு கொடுக்கப்பட்ட சாபம். என்னது சாபமா? உங்களோட உறுப்பை உருப்படாம போகட்டும்னு சபிச்சது யாரு? சொல்ல முடியாது, போடா. உறுப்பை சிறப்பா கட் பண்ணி பொறுப்பா எடுத்துட்டு போக போறோம். வேண்டாம், என்ன வெட்டுறீங்க? இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு சுண்டக்காவை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளயா? கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான குழந்தை நான் தான். என் தக்கா குறைச்சல்லத்தை மரியாதைய விட்டுருங்க.満開千本桜影吉Black